ஹாய், வெல்கம் டு மை சேனல் காட்டன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஷின்சானோட ஃபேவரட் ஸ்வீட் பொட்டேட்டோ தான் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் நீடுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சிசர், எரேசர், லெட் பென்சில், ஸ்கேல், கலர் பென்சில்ஸ், பிளாக் ஸ்கெட்ச், ஃபெவிஸ்டிக், ப்ரஷ் பென் அண்ட் சம் பேப்பர்ஸ். 9 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டருக்கு ஃபஸ்ட் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கட் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த பார்ட்டில் மட்டும் ஸ்டிக்கு க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த பார்ட்டை இதோட ஸ்டிக் பண்ணிடணும். ஸ்டிக் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இப்படி ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ளாட் ஆனதுக்கப்புறம் இந்த கார்னர்ஸ் எல்லாமே ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். 2 சென்டிமீட்டருக்கு பாட்டம் பார்ட்லேருந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. இப்போ இன்னும் கார்னரை கரெக்டாக இந்த லைன் இருக்குல்ல அது வரைக்கும் இப்படி ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடு கார்னரையும் அந்த லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்படி நிற்கும் போது இந்த கார்னர் இப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க, இந்த சைடு கார்னர் இப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த டாப் பார்ட்டை ஃபோல்ட் பண்ணணும். இந்த சென்டர் லைனுக்கும் கொஞ்சம் தள்ளி வர மாதிரி. அதுக்கப்புறம் இன்னும் பாட்டம் பார்ட்டை இப்படி ஃபோல்ட் பண்ணணும், அந்த டாப் பார்ட்டை டச் ஆகிற மாதிரி. இப்போ இங்கே ஸ்டிக் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடணும். ஸ்டிக் பண்ணக்கப்புறமா இந்த கார்னரை ஃபுல்லாகவே இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த சைடுமே இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் எல்லா சைடுமே. இப்போ இந்த சைடில் உங்களுக்கு லைன் தெரியுதுல்ல அந்த இடத்துல இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இந்த டாப் பார்ட்டை 0.5 சென்டிமீட்டருக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லோ கலர் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ரெட் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்கின் கலர் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஷூக்கு எல்லோ ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பிளாக் கலர் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பிங்க் கலர். மவுத்துக்கு பிங்க் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்வீட் பொட்டேட்டோஸ்க்கு கலர் பென்சில் கொடுக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்வீட் பொட்டேட்டோக்கு உள்ள எல்லோ ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அவுட்லைன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அவுட்லைன் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா இப்போ கட் பண்ணலாம். 2 சென்டிமீட்டருக்கு கீழே ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ கலர் கொடுக்கலாம். கலர் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா அவுட்லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். அவுட்லைன் ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் இப்போ கட் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த மாதிரி ஸ்மாலாக ட்ரா பண்ணிவிட்டு இப்போ கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கின் கலர் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டு மவுத்துக்கு பிங்க் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா அவுட்லைனும் கொடுத்துட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த பார்ட்டை இதில் ஸ்டிக் பண்ணிடணும். ஸ்டிக் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த பாட்டம் பார்ட்டை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டிக் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதில் ஸ்டிக் பண்ணிடணும். எல்லாமே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷின்சானோட ஃபேவரட் ஸ்வீட் பொட்டேட்டோ பண்ணி முடிச்சிட்டோம். ஷின்சான் கிராஃப்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஷின்சான் கலெக்ஷன்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். காட்டன் வ்ளாக்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.